ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 30ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியவான்கள் வீடு, ஆன்மீக பற்றுள்ள ராசி. பொதுவாக தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பொதுவாக வாழ்க்கையில் ஜோதிடம், தாந்திரியம், மாந்திரியம், இதிகாசம், புராண கதைகளை நம்பிக்கை இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதுபோக சிவன் மீது நாட்டம் இருக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய நான் ஆன்மீக நாட்டத்தை பற்றி பேச போகிறேன். சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறேன். அதுபோக உங்களுக்கு தெய்வ கடாட்சியம் எப்படி இருக்குது, தெய்வம் தனுசு ராசி வீட்டில் எப்படி குடியிருக்கும், அதுக்கு உண்டான அறிகுறிகள், நீங்கள் சந்திக்கிற சில சங்கல்பங்கள், இதெல்லாம் சொல்கிறேன். இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில விஷயம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். சில விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சில கிரகங்களை டூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், அந்த கிரகங்களுடைய கருணை கிடைக்கும். சரியா நேர்களே? பொதுவாக தனுசு ராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா குரு, செவ்வாய், சூரியன், புதன், இந்த 4 பேர் நல்ல பலன்களை செய்வாங்க. சந்திரன் மத்தியம பலனை கொடுப்பாரு. சனி பகவான், சுக்கிரன், ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக ராகு கேதுகள் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. கேதுவும் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்படி பார்க்கும்போது சனி பகவான், சுக்கிரன், ராகு கேதுகள் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிரகங்களை நீங்கள் டூன் பண்ணணும். சரியா நேர்களே? டூன் பண்ண என்ன, இந்த கிரகங்களை பற்றி வழிபாடு சிறப்பாக செய்யணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசி, பொதுவாக தனுசு ராசி ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். சரியா? ஏதோ உன்னை பற்றி யோசனை பண்ணி தான் இருப்பீங்க. ஆன்மீக வழிபாட்டில் ஒரு நாட்டம் இருக்கும். அமானுஷ்ய சக்தி மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதுபோக அமானுஷ்ய சக்தியை பெறுதுக்காக மாந்திரிய, தாந்திரிய, அமானுஷ்ய கலைகளை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஜோதிடத்து மேலேயும் சிலருக்கு நாட்டம் இருக்கும். ஜோதிடத்தில் உள்ள அந்த அமைப்புகளை நல்லா பார்ப்பீங்க. சரியா? ராசி பலன் பார்க்குறது, ஜாதகமாக பார்க்குறது, ஜோதிட சாஸ்திரம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். சித்தர்கள் வழிபாடும் சிறப்பை தரும். சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிக்கு போகிறது, அது வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பொதுவாக தனுசு ராசி ஒரு ஈர்ப்பு உள்ள ராசி. சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான ராசி, தவிர்க்க முடியாத ராசி, இறை அன்பு மிக்க ராசி. அதனால் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, எதெல்லாம் நினைக்கணும் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடையணும் ஆசைப்படுவீங்க. சாகசக்காரர்கள், திறமைக்கு சொந்தக்காரர்கள், கடவுளை மனக்கண்ணாலே பார்ப்பீங்க. சரியா? அதுமாதிரி உங்களுக்கு கனவுல அடிக்கிற தெய்வங்களுடைய நடமாட்டம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனுசு ராசி நீர்கள் ஆன்மத்துறையிலும் சரி, ஜோதிடத்திலும் சரி, அமானுஷ சக்தியிலும் சரி நல்ல ஒரு பெயர் பெற்றிருப்பீங்க. அதுபோக எதனாச்சும் விட்டதை பிடிக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்க செய்ய முடியாததை சில சித்து வேலையில் தான் செய்யணும், சில சாகச வேலையை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு ரொம்ப மெனக்கிடுவீங்க. சரியா நேர்களே? சிவன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு மிக சிறப்பை தரும். அதுபோக கடவுளுக்கு மாலைப்படுவது, மாலைப்பட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவது, பரிகார உபகாரங்கள் அதிகமாக செய்வது, மற்றவங்களுக்கு உதவுவது, ஆன்மீக சிந்தைகள் இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. சரி நேயர்களே, தனுசு ராசி பொதுவாகவே ஒரு ஆன்மீக பற்றாளர்கள் தான், ஆன்மீகம் உள்ள ராசி தான். இப்போ உங்களுக்கு கடவுள் பூஜை பண்ணுறீங்க, வீட்லேயும் பண்ணுறீங்க, கோயிலையும் பண்ணுறீங்க. சரியான 2 இடத்துல தான் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம் அல்லது கோயிலில் பூஜை பண்ணலாம். வீட்டில் சில பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவானுங்க, தினமும் பண்ணுவாங்க. சில பேர் விசேஷ நாளன்னைக்கு பண்ணுவாங்க, சில பேர் விசேஷ நாளன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டெய்லி பண்ணுறோமே, சாமியை நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, நம்ம கருணை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சலிப்படைவாங்க. அப்படி சலிப்படையக்கூடாது. தெய்வம் திருப்பி பார்க்கும். தெய்வம் என்றைக்குமே நம்மளை ஒரு அன்போடு தான் பார்க்குது. சரியா? தெய்வத்துடைய அனுக்கிரம் ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக எப்பயுமே இருக்குது. அது எப்போ அவனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதுன்னா, கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது தான் கிடைக்கும். சரியா? கிரக நிலைகள் சாதகமாக இல்லைன்னா தெய்வத்தால் சில இதை கொடுத்தாலுமே தடுக்கும். ஏன்னா கிரகங்கள் தான் பூசாரிகள், தெய்வங்கள் கடவுள்கள். அதாவது சொல்லுவாங்கள்ல, சாமி நினச்சாலும் பூசாரி கொடுக்க மாட்டேக்காருன்னு. கிரகங்கள் சில கர்ம பலனுக்காக சில பலன்களை தள்ளி போடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தள்ளி போகும், இல்லைன்னா தட்டி பறிக்கப்படும். அப்படி தட்டி பறிக்கிறதுல தனுசு ராசிக்கு சனி பகவான், சுக்கிரன், ராகு கேதுகள் இவங்க ரொம்ப முன்னிலையில் இருப்பாங்க. இதில் ராகு கேதுகளுக்கு விநாயகர் வழிபாடு. சரியா? விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அந்த விநாயகர் வழிபாடை சொல்கிறேன் நான். சரியா? எந்த விநாயகர் கும்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு விநாயகர் சேர்த்து முன்னிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதில் அந்த விநாயகர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். சரியா நேர்களே? விநாயகருக்கு தனுசு ராசிக்குள்ளே விநாயகர் யாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த விநாயகரை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஃபோட்டோ வேணாலும் என்கிட்ட கேளுங்க. 8807457629 இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். தனுசு ராசிக்கு வேண்டிய 3 படங்களை நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். விநாயகர் படம், கிருஷ்ணர் படம், ஆஞ்சநேயர் படம். இதில் விநாயகர் படம் ராகு கேதுகளுக்கு, ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டவர்கள், ராகு கேதுகள் சம்மந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த விநாயகர் படத்தை வச்சு கும்பிடலாம். ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் விநாயகர் கட்டுப்படும். அடுத்து சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் படம், தனுசு ராசிக்கு உள்ள ஆஞ்சநேயர் படம்.
அடுத்து வந்து சுக்கிரன் வந்து தனுசு ராசிக்கு அந்தளவு சிறப்பாக செய்ய மாட்டார். ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் அந்தளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார், ராசி நட்சத்திரநாதன் இருந்தாலுமே. ஸோ சுக்கிரனுக்கு வந்து கிருஷ்ணரோட படத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம், கிருஷ்ணர் படம். கிருஷ்ணர் வந்து சுக்கிரனுக்கு, ஆஞ்சநேயர் வந்து சனி பகவானுக்கு, விநாயகர் வந்து ராகு கேதுகளுக்கு. இந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அந்த தெய்வத்தை வந்து டியூன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து சுக்கிரனோட அனுக்கிரமும் சனி பகவானோட அனுக்கிரமும் ராகு கேதுவோட அனுக்கிரமும் கிடைக்கும். ராகு கேதுகளுக்கு வந்து வீடு கிடையாது, அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வாங்க. இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்கார், கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ விநாயகரை கும்பிட்டிங்கன்னா தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், புகழ் அந்தஸ்து பெருமை எல்லாம் இருக்கும், ஆன்மீக பற்று, தர்ம சிந்தனைகள், மற்ற வெகுஜன தொடர்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார், அர்த்தாசிரம சனியாக இருக்கிறாரு. ஸோ சுகஸ்தானம் வலுப்படும், வீடு மனை வண்டி வாகனம் தாய் வழி உறவுகள், ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, சுருக்கமாக சொன்னோம்னா ஆள் சுகப்பட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் சொன்ன ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. அடுத்து சுக்கிரன் வந்து 6-11 கூடையவன், லாபம் அதிகமாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்லா இருக்கும், கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து 3 தெய்வத்தோட படத்தை இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அதை பூஜிக்கலாம். சுக்கிரன் படத்தை வந்து சுக்கிர ஓரையில் கும்பிடணும். சுக்கிர ஓரை தினமும் வருது சார், என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பகல் நேரத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8-9 சுக்கிர ஓரையில் கிருஷ்ணர் படத்தை வச்சு கும்பிடுங்க. அதே மாதிரி சனி பகவான் ஆஞ்சநேயர் படத்தை வந்து சனிக்கிழமை சனி ஓரையில் வீட்டில் 8-9 கும்பிடலாம். ராகு கேதுகள் அது என்றைக்கு சார் கும்பிடலாம் அப்படின்னா, விநாயகர் படத்தை டெய்லி கும்பிடலாம். டெய்லி காலையில் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகு கேதுகள் தான் வந்து தடையை கொடுக்குற கிரகங்கள். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் நடக்கிற சங்கடங்கள், தடைகள் எல்லாத்தையுமே வந்து ராகு கேதுகளை தான் மறைமுகமாக கொடுக்கும். ஏன்னா அது வந்து சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், ஷேடோ பிளானெட். ஒரு மனிதனுக்கு நிழல் விடவே விடாது, கூடவே வரும் நிழல். அவன் கூட வர ஒரே ஒரு ஆள் யாருன்னா நிழல் தான். நிழல் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. ஸோ ராகு கேதுகளுடைய சகவாசம் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. ஸோ விநாயகர் படத்தை நான் சொல்கிற விநாயகர் படத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, அந்த 3 தெய்வத்தோடைய பெயரை நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க. உங்களுடைய கேள்விகளை வந்து விளக்கமாக கேளுங்க. சரியா, ஜாதகர் இதில் உள்ள அமைப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நிறைய நேரில் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லுவேன். முதல்ல விநாயகர், முதல் கடவுள், முழு கடவுள் விநாயகர், பக்த கணபதி. தனுசு ராசினியர்கள் பக்த கணபதி என்கிற விநாயகர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா ராகு கேதுகளுடைய தாக்க வெகுவாக குறையும். வினைதேற்பான் விக்னேஸ்வரன். அடுத்து வந்து கிருஷ்ணர், சுக்கிரனுடைய அனுகிரகம் பெறதுக்கு கிருஷ்ணர் வந்து எப்படின்னா கீதை உபதேசம் பண்ணுற மாதிரி, அர்ஜுனுக்கு கீதை உபதேசம் பண்ணுற கிருஷ்ணர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் கால்நடை கணவன் மனைவி இணக்கம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மகா பொருத்தம் சால சிறந்தது. அடுத்து வந்து ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு ராசிக்கு 2-3 கூடையவன், தன குடும்ப வாக்கு சனாபதி, தைரிய சனாபதி. கையில் காசு பணம் இருக்கணும், பணப்புழக்கம் இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் படம். அந்த ஆஞ்சநேயர் படம் வந்து ஆஞ்சநேயர் வந்து சூரியனை கும்பிட்ற மாதிரி ஒரு படம் இருக்குது. சரியா, அந்த படத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஆஞ்சநேயர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். பொதுவாக ஆஞ்சநேயர் வந்து சூரிய குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆஞ்சநேயர் சனி பகவான் 2 பேருமே சூரிய குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் தான். சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான், சூரிய புத்திரன் தான் சனி பகவான். அவர் சூரிய லோகத்தில் இருக்கும்போது ஆஞ்சநேயர் நண்பராகி 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க தான். ஸோ ஆஞ்சநேயருக்கு வந்து அனைத்து தவ வலிமையும் தெய்வ பக்தியும் கொடுத்தவர் வந்து சூரிய பகவான் தான். ஸோ ஆஞ்சநேயர் வந்து சூரிய பகவான் வழிபடுற படத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழங்குனீங்கன்னா சனிக்கிழமை தோறும் இரவு 8-9 வழிபாடு பண்ணினீங்கன்னா சனி பகவான் உள்ள தோஷம் சரியாக போயிடும். சனி மகா திசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு சால சிறந்தது. அதுபோக ராகு திசை ராகு புத்தி, கேது திசை கேது புத்தி, மற்ற திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி, சனி மகா திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க அந்த விநாயகர் படத்தை வச்சு கும்பிடலாம். சுக்கிர புத்தி நடக்கும். சுக்கிர திசை வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிடும். சரியா, உத்திராட நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசை வராது. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சரியா, ஒரு 30 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால் அவங்க வசதி அந்த சுக்கிர திசை நடக்கிறவங்க அந்த கிருஷ்ணர் படத்தை வைக்கலாம். சரியா, கீதை உபதேசம் பண்ணுற கிருஷ்ணர் படத்தை வெள்ளிக்கிழமை இரவு 8-9 வச்சு கும்பிடலாம். ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 தெய்வத்தினுடைய படத்தை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், இமேஜை என்க்ளோஸ் பண்ணுறேன். வேண்கிறவர்கள் விருப்பப்படுகிறவர்கள் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வந்து சந்தன குங்குமம் வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்டி வீட்டில் வணங்குங்க. சரியா, மனம்தான் மார்க்கம், மனம் இருந்தால் எல்லாமே உண்டு. தெய்வத்தை வந்து எப்படினாலும் வழங்கலாம். அருவமாகவும் வழங்கலாம், சுரூபமாகவும் வழங்கலாம், உருவமாகவும் வழங்கலாம். தூணிலும் இருப்பான், தூசிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வர பரபரமே. ஒரு மனதாக நீங்கள் வணங்கினீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கும். ரைட் நேயர்களே, இப்போ வந்து வேத ஜோதிடத்தின்படி
உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கா அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் ராசி கட்டம், நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்தெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. லக்கணத்தை எடுத்தோம்னா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கும். இருந்தாலும் ராசி லக்கணத்துக்கு 2ஆக கூட பார்த்துக்கலாம். லக்கணத்துக்கும் பார்க்கலாம், ராசிக்கும் பார்க்கலாம். ராசிக்கு 50 மார்க், லக்கணத்துக்கு 100 மார்க். சரியா? நீங்கள் லக்கணம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த லக்கணத்துக்கு இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ராசிக்கும் பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றுக்கொன்று மிஞ்சியது அல்ல. ராசிங்கிறது வந்து மனம், உடல், வெளிவட்டார் பழக்க வழக்கம், வேதியியல் உறவு முறைகள். லக்கணம் உயிர், ஆத்மா, ஜீவன், குடும்ப உறவு. ரைட்டு. இப்போ உங்களுக்கு 2, 5, 9, 10 சரியா? இந்த இடங்களில் புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் இருக்கணும். ஏன்னா ராசியில் வந்து சந்திரன் இருப்பார். ராசியில் சந்திரன் இருப்பார். அதனால் சந்திரனை வந்து நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. ராசிக்கு பார்க்கும்போது ராசியில் சந்திரன் இருப்பார். சந்திரனுக்கு 2ஆம் இடம் மகரம். மகரத்தில் வந்து இந்த கிரகங்கள் இருக்கலாம். குரு, புதன், சுக்கிரன் இருக்கலாம். அல்லது 5ஆம் இடம் தனுசுக்கு 5ஆம் இடம் மேசம். மேசத்தில் வந்து குரு, புதன், சுக்கிரன் இருக்கலாம். அடுத்து தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்மத்தில் குரு, புதன், சுக்கிரன் இருக்கலாம். அடுத்து 10ஆம் இடம் கன்னியில் குரு, புதன், சுக்கிரன். இவங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சியம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? இவங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சியம் இருக்கும். அதுபோக 2ஆம் இடம் மந்திரஸ்தானம். ஸோ 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன் இருந்துச்சுன்னா ராசிக்கு மந்திரம் நல்லா சொல்லுவீங்க, இறைநாமத்தை சொல்லுவீங்க, அதில் சலிப்பே இருக்காது உங்களுக்கு. 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இறை வழிபாடு நல்லாயிருக்கும். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்னு சொல்லி உங்கள் சித்தம் வந்து இறைவனை நோக்கி தான் இருக்கும். அதுபோல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். வேறு வழியே கிடையாது. கோயிலை விட்டு வரவே மாட்டாங்க சில பேர் கோயிலுக்குள்ளே அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. கோயிலை விட்டு வரதுக்கு மனசே இருக்காது. அங்கேயே படுத்துருவாங்க, அங்கேயே தூங்குவாங்க, அங்கே கிடைக்கிற பிரசாதத்தை வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப கோயிலில் வந்து ரொம்ப சங்கல்பலமாக இருப்பாங்க. அங்குள்ள குருக்கள் பூசாரிகிட்ட பேசுவாங்க. அவங்ககிட்ட நல்ல ஒரு இதை ஏற்படுத்திக்கிறாங்க. அங்கே நடக்கிற பூஜை புனஸ்காரத்தை கலந்துக்கிறாங்க. சொற்பொழிவு, பக்தி மார்க்கம் இதில் ரொம்ப ஈடுபடுத்திக்கிறாங்க. உளவார பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க. கோயிலில் உண்டில் என்றதில் வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. இப்படி கோயிலை சுற்றி நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. 9 சுபகிரகம் இருக்கிறவங்க. அடுத்து 10ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்துச்சுன்னா கோயில் பணி நல்லா செய்வாங்க. கோயில் பணி செய்வாங்க, வீட்டில் பூஜை புனஸ்காரம் செய்வாங்க, கர்மத்தை கரெக்டாக செய்வாங்க, காரியத்தை கரெக்டாக செய்வாங்க. தெய்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், குடமுழுக்கு, திருப்பணிகள், இப்படி நிறைய சொல்கிறோம்ல, கோயில் திருவிழாக்கள், இதில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ரொம்ப செய்வாங்க. சரியா? தன்னை மறந்து செய்வாங்க, லீவு போட்டு கூட செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். இவங்களுக்கெல்லாம் வந்து தெய்வம் வந்து கூடயே இருக்கும். சரியா? தனுசு ராசியில் நான் சொன்ன இடத்துலலாம் சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு தெய்வம் கூடயே இருக்கும். அதை நீங்கள் அடையாளம் படுத்திக்கிட்டு அதை நீங்கள் வந்து சரிப்படுத்துங்க, டியூன் பண்ணுங்கள். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். நீங்கள் சரி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா சிவமந்திரத்தை சொல்லணும். அரகர சங்கர சிவசிவ சங்கர, அந்த சங்கரன் நாமத்தை சொல்லணும். 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாருன்னா மகாலட்சுமி நாமத்தை சொல்லணும். குபேரனோட நாமத்தை சொல்லணும். குபேரன் நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குபேர மந்திரத்தை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா நேர்களே? அதையும் நான் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரியா? அது 2 வரியில் இருக்கும். சரியா? குபேர நமகான் இருக்கும். சரியா? குபேரன் வந்து வடக்குக்கு அதிபதி. ஸோ குபேர நாமத்தையும் சொல்லலாம், மகாலட்சுமி தாயோட நாமத்தையும் சொல்லலாம், அஷ்டலட்சுமி சோத்திரத்தையும் சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு, புதன், சுக்கிரன் இருக்கிறவங்க அந்த சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் வந்து இதே மாதிரி தான். சரியா? எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு உண்டான தெய்வத்தோட மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தன, குடும்பம், வாக்கு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தனா பூர்வ புண்ணியம் இருக்கும், பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க, நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, சமீத புத்தியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துல இருந்தீங்கன்னா மோட்சத்தை நல்ல இதாக கொடுக்கும். ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 9ஆம் இடமே தனுசு தான். தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்மம் வந்து சூரியன். ஸோ அருமையாக இருக்கும். சரியா? சிவமந்திரத்தை சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடம் புதனோட வீடு கன்னி, சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அமையிறது. இயற்கையாகவே ராசிக்கு வந்து இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு புரியாதவங்க வந்து திருப்பி ஒரு தடவை கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? 2, 5, 9, 10 இந்த இடத்துல குரு, சந்திரன் வரமாட்டார். குரு, புதன், சுக்கிரன் ராசிக்கு. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் வருவார். சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசி 2ஆம் இடம் வரும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சூப்பர். ஏன்னா விருச்சிக லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 9 கூடவன் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அருமை. சரியா? அருமையான அமைப்பு. சரியா? 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், ரொம்ப ஒரு பெருங்கோணாதிபதி 2ஆம் இடத்துல மந்திரஸ்தானத்தில் வாக்கியஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்லா இருப்பீங்க. சரி, அந்த சந்திரனும் உங்கள் ராசியில் இருக்க சந்திரன் ஒளிச்சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக இருந்தாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9 கூட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரலாம், ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வர மாட்டார். ஏன்னா ராசியில் தான் இருப்பார். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமங்கள். ஓகே ரைட் சார். இப்போ வந்து தனுசு ராசி வீட்டில் வந்து தெய்வம் இருக்கா, உங்கள் கூட தெய்வம் இருக்கா, தெய்வத்தோட சங்கல்பம் உங்களுக்கு கிடைக்குதா, தெய்வம் உங்களை தொடருதா, தெய்வத்தோட தொடர்பு உங்களுக்கு இருக்கா, அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 16 விஷயத்தில் இப்போ சொல்ல போகிறேன். அந்த 16 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறேன் நான்.
சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து நல்ல மனதில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை ஈடுபட முடியும். கோயிலுக்கு போகிறதுக்கும் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கும் நல்ல மனது இருக்கணும். மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. ஒரே வரை சொல்லிட்டு போயிடுவாங்க. மனம் இருந்தால் தான் மார்க்கம். மார்க்கம்னா என்ன? பாதை, ஆன்மீக பாதை. சரியா? இறைவனுடைய வழியை, இறைவனுடைய சித்தத்தை அடையிறது. இறைவன் எங்கே இருக்கானா அந்த இதை போய் அடையிறது. சரியா? அந்த என்ன சொல்லுவாங்க, கோவிந்தத்தை அடையிறது. அந்த பாதையை வேணும்னா மனம் நல்லா இருக்கணும். சரியா? மனம் போல் மார்க்கம் அப்படின்னு இருக்காங்க. மனம் நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். உங்கள் ராசியில் முதல் சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? 6, 8, 12 சந்திரன் மறையக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மகர லக்கணத்தில் பறக்கக்கூடாது. சரியா? இல்லைன்னா கடக லக்கணத்தில் பறக்கக்கூடாது. இல்லைனா 6ஆம் இடம் என்னென்ன, 8ஆம் இடம்னா ரிஷப லக்கணத்தில் பறக்கக்கூடாது. ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருவார். இவங்களுக்கு அந்த அளவுக்கு இறை வழிபாடுகள் அந்த அளவுக்கு நாட்டம் இருக்காது. சரியா? ஒரு அக்கேஷனலாக சந்திரன் வந்து குரு தொடர்பில் இருந்தார்னா ஓரளவு மாற்றம் இருக்கும். ஆனால் இது பொதுவாக உள்ளது. லக்கணத்துக்கு சந்திரன் மறையக்கூடாது. சந்திரன் மறைஞ்சிட்டாருன்னா என்ன, சாமியை ஒரு மனதாக கும்பிட மாட்டாங்க. சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரியா? சில பேர் பாருங்கள், கோயிலில் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோமே ஒரு மனம் விட்டு சாமி கும்பிட மாட்டாங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் மாறிடுங்க, டக்குன்னு மாறிடுங்க. கடக லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணத்தை பிறந்திருந்தீங்கன்னா உங்களால் ஒரு மனதாக சாமி கும்பிட முடியாது. நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் வந்து யாரோ ஒரு வழியில் உங்கள் காதலுக்கு கிடைக்கும். இப்போ நான் சில விஷயத்தை சொல்கிறேன், இதை கேட்டுட்டு நீங்கள் மாறலாம். சரியா? அதை தான் நல்லதை கேட்டல், நல்லதை பார்த்தல், நல்லதே செய்தல். சில விஷயத்தில் வந்து சிலவங்க மூலிமா நமக்கு நல்லது கிடைக்கும். சரியா நேர்களே? அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இந்த 16 அறிகுறிகள் என்ன சார்? அதுதான் மெயின். சரியா நேர்களே? இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவர்களுக்கு நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. தனுசு ராசிக்கு குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள், கிரக பலன்கள் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கிரகணத்தை பற்றி போட்டிருந்தேன். வருகிற 7ஆம் தேதி நடக்கிற சந்திர கிரகணத்தை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதுபோக அந்த முக்கியமான அமைப்பு சொல்லியிருந்தேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புண்ணிய காலம் சந்திர கிரகணத்து அன்றைக்கி இரவு 12:25 1:30 வரைக்கும் புண்ணிய காலத்தில் இறைநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தையும், பெருமாள் நாமத்தையும், ஆதிபராசக்தி நாமத்தையும் சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 3 ஒன்றை சொன்னால் போதும். அதுவும் குறிப்பாக அரகர சங்கர சிவசிவ சங்கர சந்திரசேகரா நமக சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை மறுபடியும் ஒரு சொல்லிட்டு இந்த அறிகுறிக்கு சொல்ல வரேன். அறிகுறிகள், தனுசு ராசிக்கு வந்து தனுசு ராசி வீட்டில் தெய்வம் குடி இருக்குது, தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை சுற்றி வருது அப்படின்னா பிரம்மமுத்திரத்தில் உங்களுக்கு முழிப்பு வரும். பிரம்மமுத்திரத்தில் எல்லாம் கனவு வரும். 4 to 6 அந்த டயத்தில் 4 to 6 அந்த டயத்தில் பிரம்மமுத்திரத்தில் நீங்கள் கனவு காண்பீங்க. அந்த கனவுல கோயில் தெரியலாம், இல்லைன்னா நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கலாம், இல்லை வீட்டை பூஜை பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா சன்னியாசிகள் கனவுல தெரியலாம், இல்லைன்னா கோயில் சம்மந்தப்பட்ட சங்கல்பம் தெரியலாம். சரியா? ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறது, புஸ்தகம் படிக்கிறது, ப்ரே பண்ணுறது, கோயில் குளத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி, இப்படி சில இயற்கை சூழ்நிலையில் உங்களை ரசித்து இருக்கிற மாதிரி இப்படி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வம் உங்கள் கூட இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் இருக்குதோ இல்லையோ உங்கள் கூட இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இதில் தான் பெரிய பிரச்சனை. சில பேர் உங்கள் வீட்டில் தெய்வம் வாசம் செய்தும்பாங்க. நானே சொல்லியிருக்கிறேன், வீட்டில் வாசம் செஞ்சாலுமே உங்கள் வீட்டில் 4 ராசிக்காரங்க இருப்பாங்க. 4 பேருக்குமே 4 விதமான லக்கணம் இருக்கும். சில பேருக்கு வந்து 5ஆம் இடம் பழுதாகி போச்சு, 9ஆம் இடம் பழுதாகி போச்சுன்னா தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கும். அது வந்து பூர்வ புண்ணிய பலன், போன செய்த கர்ம பலனையும் இந்தபடி அவங்களுக்கு வந்து தெய்வனுடைய அனுக்கிரம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருப்பான், ஒருத்தன் கெட்டு போயிடுவான். அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைங்க தான், ஆனால் ஒருத்தன் வாழ்வான், ஒருத்தன் வீழ்வான். அது காரணம்னா பூர்வ புண்ணிய பலன். அவன் ஒரு ஜென்மத்திலேருந்து வந்திருப்பான், இவன் ஒரு ஜென்மத்திலேருந்து வந்திருப்பான். இந்த கர்மாவில் வந்து ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்திருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் தெய்வம் வாசம் செய்கிறத காட்டிலும் உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி சில கனவுகளில் காட்சிகள் தெரியும். அந்த காட்சிகள், நான் சொன்ன காட்சிகள்லாம் உங்களுக்கு வருதுன்னா உங்கள்கிட்ட தெய்வம் இருக்குது, தெய்வம் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அதை கைவிட்டக்கூடாது. அதை நல்லா டியூன் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதே டயத்தில் காலையில் 4 to 6 காதில் சங்கு ஒலி கேட்குது, பக்கத்தில் கோயில் மணி ஓசை கேட்குது, மந்திர ஒலி கேட்குது, இது மாதிரி சில விஷயங்கள் கேட்குதுன்னா உங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அனுக்கிரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பொதுவாக கோயில் பக்கத்தில் இருந்தாலே கேட்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, பெரிய பெருமாள் கோயில் இருக்குன்னா காலையில் 4 மணிக்கு ஓத ஆரம்பிச்சிருவாங்க, சுப்பிரபாதம் பாட ஆரம்பிச்சிருவாங்க, மணி அடிப்பாங்க. சரியாக சில விஷயங்கள் கேட்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மில்லு இருக்குது, டெக்ஸ்டைல் மில்லுன்னா அங்கே சங்கு ஊதுவாங்க. ஸோ இது வந்து இயற்கையாக சில பேருக்கு நடக்கும். ஸோ இதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெய்வம் வந்து சீக்கிரம் அவங்களை ரீச் ஆகும்னு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம், 3வது விஷயம் என்ன சார் அப்படின்னா, காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்து பூஜை ரூமுக்குள்ளே போகும்போது, பூஜை ரூமுக்குள்ளே நோக்கி போகும்போது ஒரு மனம் அடிக்கும், ஒரு நறுமணம். நீங்கள் சோப்பு போட்டு கும்பிட்றீங்களோ,
பெர்ஃப்யூம் போட்டு பண்ணுறீங்களோ, ஏதோ ஒன்று வாசனை சோப்பு போடுறீங்களோ, இல்லைன்னா வேறு ஏதோ போட்டு குளிக்கிறீங்க, வைக்கிறீங்க, ஷாம்பு போடுறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பூஜை ரூமுக்கிட்ட போகும்போது ஒரு இனம் புரியாத வாசனை உணர முடியும். அது உங்களால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு தெய்வீக மனம் உங்களுக்கு உணர முடிஞ்சிச்சுன்னா தெய்வம் உங்ககிட்ட இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் எப்போ அவரை வேண்டுவீங்கன்னு அது காத்து இருக்குது. தெய்வம் வந்து காத்து இருக்குது. இவன் வந்து என்னை கும்பிட மாட்டானா, என் நாமத்தை சொல்ல மாட்டானா அப்படின்னு தெய்வம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க. அடுத்து வந்து வேறு என்ன சார் அப்படின்னா, நீங்கள் பூஜை பண்ணும்போது வீட்டு வாசலில் நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் மணி அடித்து பூஜை பண்ணுறீங்க, கற்பூரம் காட்டிட்டு இருக்கும்போது வீட்டு வாசலில் பசுமாடு அம்மான்னு சத்தம் போடுது, இல்லைனா நாய் வந்து குறைக்குது, இல்லைனா யாசகர்கள் பிச்சைக்காரங்க வந்து பிச்சை எடுக்க வந்திருக்கிறாங்க, மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விஷயமாக வந்து கேட்குறாங்கன்னா தெய்வம் வந்து மறைமுகமாக உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு அர்த்தம். வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. இது பர்டிகுலராக பசுமாடு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நாயும் காலபைரவரோட அம்சம்தான். யாசகர் வருவாங்க. தெய்வம் சில நேரம் யாசகராக வரும், பிச்சைக்காரனாக வரும். சரியா? பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, யாசகர் அவங்க. ஸோ அவங்களாம் வந்து யாசகம் பண்ணி தான் வாழணும். சரியா? யாசகங்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு. முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தில் பிராமணனாக பிறந்தவங்க யாசகம் பண்ணி தான் வாழணும். சரியா? அப்படி ஒரு இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க பிராமணன், இந்தியாவுடைய மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, நிதி அமைச்சராக இருந்தாலும் சரி, பிராமணன் என்பவன் யாசகம் பண்ணி தான் ஜீவிக்கணும் அப்படின்னு இருக்குது. இது யாராலும் மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நாட்டில் அதுபடி வாழ முடியாது. இந்த லவ்ய காலத்தில் கலியுகத்தில் எல்லாம் மாறிப்போச்சு. ஆனால் வேதத்தில் அதை தான் சொல்லுது, பகவத்கீதையில் அதான் சொல்லுது, பிராமணன் என்பவன் யாசகம் பண்ணி தான் வாழ வேண்டும். அப்படி யாசகர் யாராச்சும் வந்தாங்கன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் பிராமணர்கள் வர்றவங்களுக்கு தர்ஷனை போடுங்க, காணிக்க போடுங்க, அவங்க மனம் குளிர்படி நடந்துக்கோங்க, அவங்க வாயில் விழாதீங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நான் இந்நேரம் வந்து மூட நம்பிக்கையாக சொல்லலை. இது வந்து ஒரு ப்ரூஃபான விஷயந்தான். சரியா? இது வந்து ஆதி காலத்தில் இருந்து நம்பப்பட்டு வருகிறது. பெரியவர்களும் இதை வந்து ஏற்றுக்கிறாங்க, நடைமுறையில் இருக்குது. ஸோ யாசகம் கேட்டு வர்றவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரைட் நேர்களே? இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இதே அமைப்பு வாரத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை நடக்குன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? ரைட்டு. அதுபோக தெய்வத்துக்கு அறிகுறி அடுத்து 5வது என்னென்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் சரியா காலையில் எந்திரிச்சு வெளியே வரீங்க, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரீங்கன்னா செடிகள் நல்லா பூத்துருக்கும், பூக்கள் நல்லா பூத்துருக்கும். உதாரணத்துக்கு செம்பருத்தி பூ, மற்ற பூக்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க வீட்டில். பிரம்ம கமலம்னு ஒன்று இருக்குது. அந்த பூ வந்து ரொம்ப முக்கியமானது. அது சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் படைக்கப்படுற பூ பிரம்ம கமலம். பிரம்மன் வந்து அந்த பூவால் தான் சிவனை வந்து வழிபட்டுருக்கிறாரு. அந்த பிரம்ம கமலம் வந்து இமாச்சல பிரதேசத்தில் தான் வளரும், மலைப்பிரதேசங்களில் தான் வளரும், ஊட்டி கொடைக்கானலில் வளரும். ரேராக தான் பூ பூக்கும், நல்லபடியாக பூ பூக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலத்தில் தான் அது பூ பூக்கும். அந்த செடியை வீட்டில் வைக்கலாம். ஆனால் அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. பிரம்ம கமலம் பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பிரம்ம கமலம்னு வரும். வெள்ளை கலரில் அந்த பூ இருக்கும். சரியா? ரேராக தான் பூக்கும். அந்த பூவை நீங்கள் பார்த்தாலும் தெய்வ கடாட்சியம் இருக்குன்னு அர்த்தம், சாமி உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். யார் வீட்டில் பிரம்ம கமலம் செடி வந்து செடியில் நல்லா பூ பூக்குதோ அவங்க வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பூவை பறித்து தெய்வத்துக்கு வச்சிங்கன்னா அதை காட்டிலும் ஒரு சிறப்பு எதுவும் இல்லை. அது குறிப்பாக சிவனுக்கு வச்சிங்கன்னா சிவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்குருவார். சரியா நேர்களே? பிரம்ம கமலம் செடியை வீட்டில் வளர்க்கலாம். சின்ன தொட்டியில் வச்சு தான் வளர்க்கணும், சூரிய ஒளிப்படாமல் வளர்க்கணும். அதுக்குன்னு சீதோசனம் இருக்குது. சரியா? வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம், ஆனால் சன்லைட் படணும், மறைமுகமான சூரிய ஒளி படணும். அதுக்கு அது வந்து கொஞ்சம் பிளானடேஷன் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் முறைப்படி வளர்க்கணும். சரியா? தாவரவியல்னு சொல்கிறாங்க, அதுமாரி அதுக்கு சில முறைகள் இருக்குது, செய்முறையெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செடியை வளர்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வீட்டில் இருக்கிற செடிகள், மற்ற செடிகள், துளசி செடி, செம்பருத்தி செடி, மற்ற பூக்கள், சரியா, மற்ற பூக்கள் நல்லா பூத்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். முல்லைப்பூ, சில வீட்டில் கொடி முல்லைப்பூ இருக்கும், வீட்டுக்கு வாசலில் போட்டிருப்பாங்க. அந்த கொடி முல்லைப்பூ நல்லா பூத்து மணந்து நறுமணம் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் வாசம் இருக்குது, உங்களை சுற்றி தெய்வத்தோட அனுக்கிறம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டில் வந்து உப்பும் அரிசியும் தீர்ந்து போகக்கூடாது, உங்களை அறியாமல் கூட நடக்கூடாது. அதனால் வீட்டில் எப்பயும் உப்பும் அரிசியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தெய்வம் வந்து இருக்கும், சைவம் வந்து துணை இருக்கும். உப்பு மகாலட்சுமி, அரிசி சந்திரன், சுக்கிரன் சந்திரன் 2 பேரோட அணுக்கரும் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து வந்து 7வது, வீட்டில் அழுக்கு துணிகள் அதிகமாக இருக்கக்கூடாது. வீட்டில் அப்பப்போ துணிமணியில் வாஷ் பண்ணிடுங்க. சரியா? அழுக்கு துணி இருந்துச்சுன்னா சனிபகவானுடைய ஆதிக்கம் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அதனால் அழுக்கு துணிகளை அப்பப்போ துவைச்சிருங்க. கந்தலானாலும் கசிக்கு கட்டுன்னு சொல்கிறாங்க, அது இதை வச்சு தான். வீட்டில் அழுக்கு துணிகள் இருக்கக்கூடாது. சரியா நேரில்? சும்மா நேரத்தை துவைச்சி காய போட்டு மடித்து வச்சுருங்க. அடுத்து 8வது, போர்வெல் வாட்டர் வந்து உப்பாக இருக்கக்கூடாது. அது நிறைய இடத்துல இருக்காது. கடல் ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போர்வெல் வாட்டர் உப்பாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூரை சுற்றி இருக்கிற வீடு, ஹோட்டல், லாட்ஜ் எல்லாத்துலேயுமே உப்பு தண்ணி தான். ஆனால் அந்த நாளை கிணறுல மட்டும் நல்ல தண்ணி இருக்குது. அது வந்து முருகப்பெருமானோட அனுக்கிரம். கடலை சுற்றி வீடு இருக்குது, கோயில் இருக்குது. நானும் திருச்செந்தூரில் இருந்திருக்கிறேன் ரொம்ப நாள்.
அங்கே வந்து எல்லா அந்த பக்கத்தில் இருக்கிற மேன்சன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கம் மேன்சன் ஒட்டி வீடுகளும் இருக்குது. கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா அந்த நுழைவாசல் அங்கிட்டு வீடுகளும் இருக்குது, கடை இருக்குது. அங்கே பழைய மணியேறு ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இருக்குது இப்பயும் மணியேறு ஹோட்டல் ஃபேமஸானது. அந்த அப்படியே நேராக போனோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. அப்படியே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி உப்பாக தான் இருக்கும். சரியா, கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஆனால் நாளிக்கிணறுல மட்டும் சுவை டேஸ்ட்டான தண்ணி இருக்கும். அது முருகப்பெருமானோட அனுக்கிரகம். அவருடைய வேல் குத்தின இடம் அது. அவர் வேல் குத்தி அந்த இடத்துல தண்ணி வந்ததுனால, நீர் ஊற்று வந்ததுனால அது நாளிக்கிணறாக பார்க்கப்பட்டு அந்த தண்ணி சுவையாக இருக்குது. ரைட் நேரில் இது வந்து முருகப்பெருமானோட அருளால் இதை நான் சொல்கிறேன். திருச்செந்தூர் முருகன் என்னை ஆண்டவன். சரியா, அவரை மீறி எதுவும் சொல்ல முடியாது. அதுபோக திருச்செந்தூர் முருகனுக்கும் தனுசு ராசிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா குருஸ்தலம். தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வரணும். சரியா, ஏன்னா அங்கே வந்து மேதா சத்தனாமூர்த்தியாக இருக்கிறாரு. மேதா சத்தனாமூர்த்தியாகவே முருகப்பெருமான் இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தியாகவே இருக்கிறார் அவர். சரியா, ஞான குருவாகவே இருக்கிறார். அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பனாகவே அவர் உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்குது. ஸோ திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது நல்லதான். நான் போன வீடியோவில் கூட சில குறைகள் சொல்லியிருந்தேன். திருச்செந்தூரில் இப்போதைக்கு வந்து நிறைய கமர்ஷியல் ஆயிடுச்சு, செயற்கையாக கூட்டம் கூட்டுறாங்க அப்படிலாம் சொன்னேன். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, வழிபாடு முறையில் வித்தியாசம் இருந்தாலுமே, அங்கே இறை வழிபாடு இறைவன் வந்து ரொம்ப அனுக்கிரகமாக இருக்கிறார். சரியா, முருகப்பெருமான் வந்து சாஸ்திரமாக சிவசுப்பிரமணியாகவே உட்காந்துருக்கிறாரு. ஸோ தனுசு ராசினியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை முருகப்பெருமானை கும்பிட்டு வருது நல்லது. வியாழக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த போர் வாட்டர் தண்ணிக்காக தான் வந்தேன். எங்கேயோ போயிட்டேன் நான். இதுதான் நம்மக்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ். ஒன்றை சொல்ல வந்தேன்னா ஏதோ ஒன்று உள்ளதை சொல்லிடுவேன். போர் வாட்டர் தண்ணி உப்பாக இருக்கக்கூடாது. யார் வீட்டில் போர் வாட்டர் தண்ணி உப்பு இல்லாமல் இருக்கோ அவங்க வீட்டில் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. ஏன்னா அது பூமி தாயோடைய அன்பளிப்பு. பூமி காரகன் செவ்வாய் பகவான். பூமி காரகன் தான். செவ்வாய் பகவான் வந்து முருகனுடைய அம்சம். வந்துருச்சு பார்த்தீங்களா, மேட்ச் ஆயிருச்சா நாளை கிணறுக்கு எதுக்கு மேட்ச் ஆயிருச்சா? அந்த நாளை கிணறு தண்ணி எப்படி சுவையாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வீட்டு கிணறு தண்ணி சுவையாக இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அனுகிரகம் இருக்குது. ஏன்னா பூமிகாரகன், பூமியில தானே தண்ணி வருது. பூமி தாய் தானே தண்ணியை கொடுக்குறா. பூமிகாரகனோட புதல்வன் தான் செவ்வாய் பகவான், அங்காரகன், முருகப்பெருமானோட அம்சம். எதுவுமே பொய்த்து போகிறது கிடையாது. நம்மளோட புரிதலில் தான் வித்தியாசம் இருக்குது. அதுபோக உங்கள் செயல்பாடுகள் வந்து நீங்கள் தனுசு ராசியில் வந்து உங்கள் செயல்பாடுகள், அதாவது சில காரியங்களை ஆரம்பிப்பீங்க. அதில் வந்து ஆரம்ப கட்ட வெற்றி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் டபுள் இல்லாமல் இருக்கணும். ஆரம்ப கட்ட வெற்றி அது எப்படின்னா, ஒரு தாய் வேலைக்கு போகிறா. தனுசு ராசியில் நீங்கள் ஒரு அம்மா வேலைக்கு போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகிறீங்க. காலையில் எந்திக்கிறீங்க, கடமையை செய்கிறீங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நல்லபடியாக நீங்கள் வேலைக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அதில் ஏதோ பிரச்சனை வந்துடும். பிள்ளையை பிரச்சனை பண்ணோம், பிள்ளைகளுக்கு வண்டி வராது, இல்லைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் ரொட்டீனாக செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் காலையில் நம்ம செய்கிற கடமைகள்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் நமக்கு இருக்குது. தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுபோக காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்க்கணும். இது சிட்டியில் இதெல்லாம் பார்க்க முடியாது. கிராமத்தில் வேணால் பார்க்கலாம், அடர்ந்த இடத்துல பார்க்கலாம், காட்டில் பார்க்கலாம். அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஆந்தையை பார்க்கலாம். ஆந்தையை காலையில் பார்க்குறது மகாலட்சுமியோட அம்சம். ஆந்தையை காலையில் 8 மணிக்குள்ளே பார்த்தவங்களுக்கு அந்த மகாலட்சுமியோட அம்சம் இருக்குது. மகாலட்சுமி வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அர்த்தம். அஷ்டலட்சுமி நவநீதியும் கிடைக்கும். அதுமாதிரி ஆந்தியை அடிக்கூட பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்காக ஆந்தியெல்லாம் வாங்கி வீட்டில் வளர்க்க முடியாது, ரேராக நடக்கும். சில பேர் ஆந்தியை ரேராக பார்ப்பாங்க. நான் போன வீடியோ உங்களுக்கு போட்டேன்னு என்னன்னு தெரியல, ஒரு 5 மிருகங்களுடைய சிலையை வைக்க பார்க்குறது நல்லதுன்னு. அதில் ஆந்தியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இல்லைன்னு தெரியல. ஒரு 5 விதமான சிலைகளை வீட்டில் வச்சு பார்க்கலாம். ரைட், அதை வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆந்தையோடைய பார்வை கண்ணில் பட்டுச்சுன்னா, ஆந்தை கண்ணில் காலையில் பட்டுச்சுன்னா நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது 8 மணிக்குள்ளே படணும். சரியா, காலையில். அடுத்து வந்து வீட்டில் வந்து தெய்வம் இருக்குது, தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்குன்னா பசி பட்டினி அதிகமாக இருக்காது. சில வீட்டில் பார்த்தா பசின்னு இருப்பாங்க. சாப்பாடு பஞ்சம் இருக்கும், பசி பட்டினி இருக்கும். எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு சலசலப்பு, சத்தம், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியாக இருக்காது. ஸோ இந்த அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு பசி அதிகமாக இல்லை, அந்த தாக்கம் அதிகமாக இல்லைன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சாப்பாடு மிஞ்சிடும். எந்த வீட்டில் வந்து சாப்பாடு மிஞ்சுதோ, குறிப்பாக சாதம் மிஞ்சிடும். சாதம் மிஞ்சி அதை இரவில் நைட்டில் தண்ணியில் போடணும். சரி, அது ரொம்ப முக்கியம். சாதம் மிஞ்சி அதை இரவில் வந்து தண்ணியில் போட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா மாட்டு கூட வைக்கலாம். சில பேர் இந்த காலத்தில் பழைய சோறு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சில பேர் சாப்பிடுவாங்க, நல்லது. பழைய சோறு சாப்பிட்றது வயிற்றுக்கு நல்லது. அதை வந்து ஐஸ் பிரியாணி அப்படிம்போம். நாங்களாம் சின்ன பிள்ளைல நல்லா இருக்கும்போது விரும்பி சாப்பிடுவேன். ஐஸ் பிரியாணி அப்படிமே. பழைய சோறு வெங்காயம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. சரியா, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும். சுகர் இருக்கிறவங்களாம் சாப்பிட்றாதீங்க. பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா சுகரை கூட்டி விட்ரும். ஆனால் பழைய சோறு நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சிறந்தது. உடலோட உஷ்ணத்தை அப்படியே குறைக்கும். அதுபோல் அந்த தண்ணி நீராகாரம் குடிக்கிறது மிகச்சிறப்புது. சரியா நேர்களே, நீராகாரத்துக்கு ரொம்ப ஒரு நல்லது. உடம்புடைய வெப்பநிலையை சீதோஷணப்படுத்தும். ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்குகிறோம், உடம்புல உஷ்ணம் ஏறிடும்.
நம்ம வந்து படுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் உடம்புல விஷயம் எறியும். காலையில் எழுந்திரிச்சோன்னே சில பேர் கண்ணு பொங்கும், கண்ணு எரியும், சிறுநீர் கடுக்கும். இவங்களாம் வந்து அந்த நைட்டில் போட்ட அந்த சாதத்தோட அந்த தண்ணியை நீராகிற தண்ணியை எடுத்து குடித்தாங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரியா? இப்படிலாம் அந்த காலத்தில் நல்லா சாப்பாடு போய் தான் 100 வயசு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ உள்ள சாப்பாடுலாம் நான் என்ன சொல்கிறது, சுடு சாதமே சரியில்லை. அது எங்கே பழைய சாதமாக சாப்பிட, அரிசியும் கெட்டு போயிடுச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. சரி, விவசாயமாக இப்படி தான் இருக்குது. எல்லாம் மருந்து போட்டு அடிக்கிறாங்க, அடிக்கட்டும். இரவல் சாதத்தை போட்டு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி இருக்கணும் வீட்டில். அப்படி இருந்துச்சா அந்த வீட்டில் சீதேவி தங்குறான்னு அர்த்தம். இரவில் எந்த வீட்டில் சாதம் இருக்குதோ அந்த வீட்டில் சீதேவி இருப்பா. அதனால் நைட்டு சாப்பாடு மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதத்தை எடுத்து பாத்திரத்தை போட்டு தண்ணி ஊற்றுருங்க. அது அப்படியே நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீதேவி அங்கே உட்காந்துருவா. சரியா? அந்த வீட்டில் இருப்பா. அடுத்து இது முக்கியமானது, வீட்டில் தம் அடிக்கிறது, ஆல்கஹால் சாப்பிட்றது, மாமிசம் சாப்பிட்றது தவிர்க்க முடியாது. சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் சாப்பிட்றாங்க, அதை தவிர்க்க முடியாது. முட்டை சாப்பிட்றவங்க, மாதிரி கறி சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் மது சாப்பிடக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாது. சில ஆண்கள் வீட்டில் உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க, நடுகாலில் உட்காந்துட்டு சிவாஜி கணேசன் மாதிரி ஊதுவாங்க, வட்டமாக ஊதுவாங்க. இது நான் நிறைய விட பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு பக்கத்துலேயே பூஜை ரூம் இருக்கும், வீட்டில் சுற்றி சாமி போட்டாலும் இருக்கும், ஆனால் ஊதிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தான் படித்தான்னு தெரியாது, அறிவு இருக்கா அறிவில்லையான்னு தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே சிகரெட் தயவு செய்து குடிக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தயவு செய்து தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தம் அடிக்காதீங்க. மாடிக்கு போயிருங்க, இல்லைனா முன்னாடி போயிருங்க. டாய்லெட்டுக்குள்ளே அடிக்காதீங்க, வீட்டுக்குள்ளே உள்ள டாய்லெட்டில் அடிக்காதீங்க. சரியா? இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் இந்த தம் அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. இப்போ 40% ஏற்றிருச்சு இந்த அம்மா நிர்மலா சீதாராமன். சிகரெட் வேலையெல்லாம் ஏற்றிருச்சு. அப்படி இருந்தும் குடிக்கிறாங்க. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏற்றுறானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்படி இருந்தும் அந்த இது போயிட்டுருக்கு புகையில். இதை நான் ஒரு சோசியல் கருத்தாகவே சொல்கிறேன். சில நேரம் சிலது சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. அதனால் வீட்டில் இருந்து அந்த தம் அடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க. நல்லது, உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, இல்லத்துக்கும் நல்லது. அதுபோக 12வது பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன், வீட்டில் பழங்கள் அதிகமாக இருக்கும். உங்களை அறியாமலே உங்கள் வீட்டில் பழங்கள் இருக்கும். இல்லை வீட்டுக்கு வரவங்க பழங்கள் வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க பழங்கள் வாங்கிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வரான்னு அர்த்தம். சரியா? பழங்கள் இருக்கணும். வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, ஏதோ பழங்கள் இருக்கணும். சரியா? அது ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? கனிகள் இருக்கணும், காய்கனிகள் இருக்கணும். காயில் புதன் இருக்கிறாரு, கனியில் சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வீட்டுக்கு 13வது பாயிண்ட்டு, 16 பாயிண்ட் சொன்னேன் நான். 16 பெற்று பெருவாள் வாழுங்கன்னு சொல்லிட்டு 16 பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு 13வது பாயிண்ட் என்னென்னா, சின்ன குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட இடமாட்டம் இருக்கணும். அது குறிப்பாக அந்த 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் கொலுசு போட்டு வீட்டில் ஓடியாடி வந்துச்சுன்னா வீட்டில் மகாலட்சுமி தாண்டவம் மாறுறா, வீட்டுக்குள்ளே பூத்து குலுங்குறான்னு அர்த்தம். சரியா? செல்வ கலாட்சியம் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே 5 வயது குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்கணும். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். சில வீட்டில் குழந்தைகளே இருக்கும், சில வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகள் வரும். அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வளர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு சின்ன குழந்தைகள் வர்ற மாதிரி நீங்கள் அந்த அமைப்பு உண்டாக்கிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கொள்ளாவுங்க, அது உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த அம்மா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும், அவங்களோட பேசுங்க, நல்லபடியாக இருங்க. இதெல்லாம் பெண்கள் தான் செய்யணும். தாய்மார்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சால சிறந்தது. அடுத்து வீட்டில் காலையில் பெண்கள், தனுசு ராசி பெண்கள் முற்றத்தை தொடப்பம் இது பண்ணுறீங்களா, வீட்டை முற்றம் போட்டு என்ன சொல்கிறது, தொளிக்கிறீங்களா, வீட்டில் வாசப்படிக்கு தண்ணி தெளித்து சாணி மூலம்லாம் போடுறீங்க. சாணி முழுகிறது, சாணி தொளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாம் பண்ணுறீங்க. சாணி யார் தொளிக்கிறாங்க தெரியல, இந்த காலத்தில் சாணியெல்லாம் கிடைக்காது. சும்மா தண்ணியை தொளித்து கோலம் போடுறீங்க. அந்நேரம் கழுதை சத்தம் கேட்கணும். கழுதை சத்தம் அல்லது பசுமாடு கத்துற சத்தம் கிடச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது தனுசு ராசி பெண்களுக்கு. ஏன்னா ஆண்கள் அந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வாசப்படியில் போய் முத்தத்துக்கு தண்ணி தெளிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு சொல்கிறேன் நான். பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த காலையில் ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் செய்யும்போது கழுதை சத்தமும் பசுமாடு சத்தம் கிடச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகிறா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கிளி, மைனா, மயில், குயில் இந்த சத்தம் கிடச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? இந்த சத்தம் கேட்கணும். வீட்டு மரத்துலையோ இல்லைனா நீங்கள் போகிற வழியிலையோ இந்த சத்தம் கேட்கணும். இந்த சத்தம் கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்குது, தெய்வத்தோட அனுக்கிரம் கிடைக்குதுன்னு அர்த்தம். பச்சி சாஸ்திரமேனு ஒன்று இருக்குது. பச்சி சாஸ்திரம். பச்சி சாஸ்திரங்கிறது அந்த பறவைகள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். இவன் இப்படி போகிறானே, இவன் நல்லவனா, இவன் இப்படிப்பட்டவன், நேற்று நைட் என்ன செஞ்சான் தெரியுமா இவன், இப்படிலாம் அதுக்குள்ளே பேசிக்கிறோம். மனிதனை பற்றி பறவைகள் பேசிக்கிறோம். இதுதான் பச்சி சாஸ்திரம். ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குன்னா அந்த பச்சைகள் சொல்லிடும். சரியா நேர்களே? இதெல்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை வேணால் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். ஸோ மைனா, மயில், குயில், கிளி இதனுடைய சத்தம் கிடச்சுன்னா உங்களுக்கு அந்த இறைவனோட அனுக்கிரம் பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 16 கடைசியில் நீங்கள் வீட்டில் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா சூரியன் பாக்கியாதிபதி, அப்பல் கற்ற யோகர். தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது ரேராக சில நேரங்களில் கருடன் வட்டமிடும். சரியா? கருடனை பார்க்குறீங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணும்போதோ இல்லைன்னா கோயில்களுக்கு போகும்போதோ,
கோயிலில் இருக்கும்போது கருட தரிசனம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்கு அருகில் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? கருட தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும். கருட தரிசனம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது, கருடனெல்லாம் பார்க்க முடியல. ஆனால் சில நேரத்தில் சில கோயிலில் இருக்குது. நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறேன். சரியா? அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறேன். சில இடத்துல கருடன் வந்து வட்டமிடும், நமக்கு காட்சி கொடுக்கும். ஸோ கருட தரிசனம் வந்து உங்களுக்கு வந்து இறையருளை கொடுக்கும். இந்த 16 வித சங்கல்பம், 16 விதமான தொடர்புகள், இதெல்லாம் ஒரு தொடர்புகள் தான். ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் சில தொடர்புகள் வந்து கிடைக்கும். அந்த தொடர்புகள் வந்து அவனை வந்து இறையருளை நோக்கி கொண்டு போகும், இறைவனோட அணுக்கிறத கிடைக்கிறதுக்கு வழி செய்யும். ஸோ இந்த 16 வகை தொடர்புகள் வந்து 16 வகை அறிகுறிகள் உங்களுக்கு தெய்வத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இல்லைனா தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். தெய்வம் நம்மக்கிட்ட வரதை காட்டிலும் தெய்வத்துக்கிட்ட நம்ம போகிறது தான் முக்கியம். ஸோ தெய்வத்துக்கிட்ட நம்ம கிட்ட போகிறோம்னா இந்த 16 வகை அறிகுறிகள் நமக்கு தென்படும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.